நடந்திருக்கு. அது தொடர்பாக நீங்களும் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. மக்கள் நலனில் அக்கறை இல்லாதவங்க தான் இதில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கலந்துக்கிட்டவங்க வெளியில் வந்து கேட்குறாங்க. எந்த மக்கள் மீது அதை கேட்டீங்களா? நீங்கள் முதல்ல அதை கேளுங்க. எந்த மக்கள் நலனில் அவங்க சொல்கிறாங்களா? அது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது பேசுங்க. இல்லை, எஸ்ஐஆர் கூட்டத்தை புறக்கணிக்க என்ன காரணம் சார்? யாருங்க இந்த கூட்டத்தை? ஒரு கட்சி நடத்துகிற கூட்டத்துக்கு அரசாங்கம் நடத்துனா கலந்துக்குவோம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கட்சி கூட்டம், நாங்கள் ஒரு பொது விஷயத்துக்கு கூட்டம் நடத்துனா திமுக கலந்துக்குவோம். இது தேவையில்லை. இன்னொன்று, 52லேருந்து 2004 வரை 8 முறை இதே எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது. 21 வருடங்கள் கழித்து 2004லேருந்து இப்போ பீகாரில் நடந்ததுல தான் நிறைய குளறுபடிகள், குற்றச்சாட்டுகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமையே இல்லாமல் போய்விட்டது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு வந்து நீதிமன்றம் பல ஆணைகளை இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாக்கு திருட்டு நடந்ததாகவே எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு. இந்த தமிழில் அங்கே நடப்பது பாஜக கூட்டணி அரசாங்கம். பட் இங்கே நடக்கிறது திமுக அரசாங்கம். அதை பூத்தா போய் செக் பண்ண போகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் தான். இதை வேணா கால அவகாசம் 1 மாதம் தானே கொடுத்துருக்காங்க. அதை வேணா நீட்டிச்சு கேட்கலாம். இது அரசாங்கம் முறையாக செய்யலாமே. எத்தனை பேர் இறந்து போனவர்கள் வாக்காளர்களை நிறுத்தலாம். நீங்க பாசிட்டிவா பார்க்கலாமே. அதை நம்ம ஏன் பயத்தில் பார்க்கணும்? அரசாங்கமே திமுக கையில் தானே இருக்கு. உங்களை மீறி என்ன நடந்துட முடியும்? வேண்டுமானால் வெளிநாட்டில் இப்போ நம்ம சொந்தக்காரவங்க, அண்ணன் தம்பி அவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம். அவங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம். அவங்களுடைய வாக்குகள் இந்த நேரத்தில் வர்றப்ப வெரிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லி நீக்கப்படுவதை எல்லா கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்து அதை தடுக்கலாம். வேற என்ன தப்பு நடந்துருன்னு இவங்க பயப்படுறாங்கப்பா அவங்க திமுக? வேற என்ன தப்பு நடந்துட போது இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. என்ன இதை எக்ஸிக்யூட் பண்ண போறதே தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள். அதனாலதான் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு போல. அதாவது எஸ்ஐஆர்ல இந்த பீகார்ல நிறைய குளறுபடிகள், 65 லட்சம் பேருக்கு வாக்கு உரிமை இல்லாம ஆயிருக்கு. அதுக்கு இன்றைய வரைக்கும் இன்னும் தேர்தல் ஆணையம் சரியான பதில் கொடுக்கலங்கிறதுலாம் உண்மை. பட் அங்கே பீகார்ல நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசுக்கு ஆதரவான ஆட்சி ஏதோ தில்லு முள்ளு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. இங்க எப்படி பண்ண முடியும்? இங்க நடப்பது திமுக ஆட்சி தானே. இந்த ஆட்சியில் என்ன தப்பு பண்ண முடியாது? எல்லா கட்சிகளும் விஜிலண்டா தான் இருக்க போறோம். திருச்சி அமைச்சர் மீது அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. வேலை வாய்ப்புல ஊழல் நடைபெற்றிருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ச்சியா இப்ப முதல் விஷயத்துல நான் பேசினப்ப அதை நீங்க இவர் பாஜகவுக்கு ஆதரவாக யாரும் கேட்கல. கரெக்டா? ஆனா இப்ப இதுக்கு நான் பதில் சொல்றப்ப உடனே திமுக பக்கம் சாயிறாரு, இல்ல திமுக பக்கம் உருக்களிச்சிருக்காரு அப்படின்லாம் பேசாதீங்க. ஒரு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் எழுதியிருக்கு. எத்தனை 2500 3500 2500 பணியிடங்கள்ல 150 பணியிடங்கள்ல முறைகேடு நடந்திருப்பதாக அவங்க ஒரு கடிதம் எழுதி அதை விசாரிக்க சொல்றாங்க. எனக்கு இதுல ஒண்ணு புரியல. அவங்களே அதை வந்து எஃப்ஐஆர் போடலாம், அவங்களே அதை நடத்தலாம். எதுக்கு எனக்கு அது சட்ட ரீதியாக எதற்காக தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. அதை விசாரிச்சு அதோடைய அரசு விசாரிச்சு அதுல வர்ற இதன்படி ரிசல்ட் படி அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லுவோம். உடனே திமுக ஆட்சிங்கிறதுக்காக நான் குற்றச்சாட்டு சொல்ற அரசியல்வாதி இல்லை. மத்திய அமலாக்கத்துறை எழுதியிருக்கு. அது திமுக அரசு விசாரிக்கட்டும். விசாரிச்சு என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக அரசு நியாயமா விசாரிக்காது, புகாரே இன்னும் பதிவு பண்ண மாட்டேங்குது. அதுல டெக்னிக்கலா என்ன இருக்குன்னு தெரியாது சார். வந்து ஒரு மத்திய ஏன்னா இப்ப நம்ம டாஸ்மாக விசாரிக்கிறதே உச்ச நீதிமன்றமே தடை செஞ்சிச்சு. அங்க ரைடு போகக்கூடாது. அது மாதிரி இதுல லீகலா என்ன தடைகள் இருக்கு, ஏன் அரசாங்கம் செய்ய மாட்டுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்காம நான் வந்து இதுல அறவே காட்டுத்தனமா பதில் சொல்ல விரும்பல. எல்லாரும் தெரிஞ்சுட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். கொலை வழக்குல A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான் அவர் அரசு
அதான் திண்டுக்கல் சீனிவாசன் தானே. அவருக்கு எவ்வளவு அவர் ஆசையை சொல்றாரு பாத்தீங்களா இல்லையா? பிடிச்சு போடுங்க இந்த பழனிசாமிய. நான் மந்திரியா இருக்கிறப்ப என்ன பல முறை எடுத்துட்டு மிரட்டினாரு. இவருனா வனத்துறை மந்திரியா இருந்தாரா? நிறைய முறைகேடு புகார்லாம் வந்து இவரை மிரட்டினதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இந்த பழனிசாமிய வந்து எப்படியாவது புடிச்சு போடுங்க. அது சொல்றதுலே தெரியுத. புடிச்சு போடுங்களா அப்படின்னு சொல்றாருல்ல, அவர் ஆசை. அதை திமுக ஆட்சி தான் நிறைவேற்றணும். புடிச்சு போடுறது யாரு? இப்ப செங்கோட்டையனை புடிச்சு போட முடியும்? ஏன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும். அங்க ஒருத்தர் இருக்காரு, ஒரு மகான் மந்திரி, முன்னாள் மந்திரி இருக்காரு, மதுரையில் இருப்பாரு. அது மகான் பேசுவார்ல, எங்க சிடி கேசட் விட்டுட்டே இருக்காரு. யாரும் தூக்கி கொண்டு வச்சிருக்கானா இல்ல வீரப்ப ஸ்டைல்ல ஏதோ பண்றாரா சொல்ல ஒரு எடுத்து படிக்கிறாரு. ஒரே சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்ல அற்பர்களுக்கு வாழ் வந்து அர்த்தராஜ்யத்தில் வர முடியும், ஒழிக்க போறோம். இருந்தாலும் ஆட்டம் தாங்கல, அலைய போற வழக்கு மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொன்னாரு? விஜய் அவர்கள் இந்த திமுக ஆட்சி திரும்ப வந்தா இவங்க தாவேக்காவை அழிச்சிரும், அதனால எங்க கூட கூட்டணி வரணும், புலிக்கு பாய்ந்தவங்க எல்லாம் மேல வந்து படுத்துக்க, நம்ம ஊர்ல பல இது பழமொழி சொல்லுவாங்களா, அது மாதிரி சொன்னாரு. கரெக்டா? நான் அப்ப சொன்னேன் இல்ல, விஜய் வந்து இல்ல முட்டாளா, இந்த சாப்பிட்டு கழுவிய கை காயறதுக்குள்ள துரோகம் செய்யற பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துல அவருக்கு ஜெயிலுக்கு போறப்ப முதலமைச்சர் ஆக்கிட்டு போன சின்னம்மாவிற்கு அவங்க ஜெயில இருந்தப்பே அவரை கட்சி விட்டு நிற்கிறார். அந்த துரோகி அவர் இந்த ஆட்சி நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவர் பேர வந்தப்ப அவர் நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல 122 பேர் வாக்களித்தாங்க. அப்ப பல எம்எல்ஏக்கள் ஓட இருந்தவங்க எல்லாம் தடுத்து நிறுத்தியது நான். ஏன்னா பழனிசாமி எப்படி செங்கோட்டை காம்பவுண்ட், இவரு செம்மலை காம்பவுண்ட் ஏரியா ஓடினார் அந்த வயசு 70 வயசுலயே. நான் போன் பண்ணி கேட்டா நான் சேலத்துக்கு வந்துட்டேங்க, இவர் ஏற்றுக்க முடியாது. இன்னும் 2-3 பேர் இதெல்லாம் இந்த ராஜேஷ்லாம் என்ன இல்லை, இந்த காய்கறிலாம் அங்கே சமைக்கிறதுக்கு வருது இல்லை, அந்த வண்டியில ஏறி போனாங்க, பிடிச்சிட்டோம் கேட்டில். நாங்கள் இது போய் எதுக்கு போக போறீங்கன்னா இல்லை எடப்பாடியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. உண்மை நடந்ததெல்லாம் உண்மை. அந்த பழனிசாமிய 22 பேரை சமாதானப்படுத்தி ஓட்டு போட வைத்தது நான். 122 பேரை அன்னைக்கு அந்த பன்னீர்செல்வம் எழுத்து வாக்களிச்சாங்க. அவரோட போய் செம்மல வாக்களிச்சார. கரெக்டா? ஆனா எனக்கு என்ன, இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன். பழனிசாமி ஆர்கே நகர்ல முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிற்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்கிறாரு. பொதுவாக ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க, இவர் நல்லவர் வல்லவர், அம்மாவின் தொகுதியில போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிக்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காப்போம் போடுங்க. அவர் ஸ்டைல ஒன்று சொல்லியிருக்காரு. என்னன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். தம்பி நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம். எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம். அம்மாவுடைய வாக்கு தேவவாக்கு. அந்த தேவவாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை ஒருமித்த கருத்தோடு சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு, அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன் சொல்லுவாங்க எங்க கேண்டிடேட்டு. இது எதுக்கு? அதுல கூட தப்பா சொல்றாரு. அம்மா அசம்பிளியில சொன்னாரு, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு. அதை கூட சரியா புரிஞ்சுக்காம இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும். அத ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே உங்க கூட இருக்கோமே, இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் என்ன சொல்றாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடி விஜயன் சொல்றாரு. அதான அர்த்தம். நீங்க தான் அதை கண்டெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது இருக்காது. அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் இப்ப மார்ச் மாசம் ஃபைனல்ல ஏப்ரல் 6ஆம் தேதி இவங்கெல்லாம் கொண்டு போய் ஊரா பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில எல்லாம் போய் ரைடு ஆகி
இன்கம் டேக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. அவங்க மேலதான் கேஸ் வந்துச்சு, கேண்டிடேட் மேல வரல. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்தது. அப்ப 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நிறுத்தினாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம், தமிழ் வருட பண்டிகை அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள்லாம் என்னோட வந்து துணை பொதுச்செயலாளர் என்னோட அங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 நாள்ல டிடி விதிநகரை நீக்கினது நீங்களா? அது 3 நாள்ல என்ன துரோகம் பண்ணிட்டோம்? நாங்கள் உங்க கூட இருக்கோம், என்ன நீக்கினீங்க. அப்ப என்னை நீக்கினதுனால கோபப்பட்ட எம்எல்ஏக்கள் 18 பேர்ல பல பேர் போய் எதுக்கு புறப்பொதுச்செயலாளர் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டது. இல்லை இல்லை, மேல இருந்து நீங்க அவரை நீக்கலைன்னா, அவரை ஒதுக்கலைன்னா ரெட்டையில கிடைக்காது. அப்ப ரெட்டையில டிஸ்பியூட்ல இருந்து நான் தொப்பில எல்லாம் போட்டி போட்டேன். ரெட்டையில கிடைக்காது, ஆட்சி அதிகாரம் நிற்காது, அதனாலதான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி. நான் 18 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டேங்கிறீங்களே, ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. அந்த 18 பேரும் உங்களுக்காக வாக்களித்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க 18 பேரும் நான் பிடிச்சி வைக்கல, எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை, வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அவங்க நான் பிடிச்சி வச்சுக்கிறேன். துரோகம் செய்த பழனிசாமி கரெக்டா? எதுக்கு அங்கே டைவர்ட் ஆகி போறேன்னா, இப்படி துரோகம் செய்யற பழனிசாமி விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர், இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரை ஓட்டு கேட்கணும். அப்படியே கேட்கிறாரு வச்சுங்க. இறங்கின உடனே ஜெயிச்ச உடனே விஜய்க்கு காலி பண்ணி விடுவாரா, பண்ண மாட்டாரா? இப்ப திமுக ஆட்சி பண்ணிடுன்னு சொன்னாங்க. நான் பல முறை சொல்றேன், ஏன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புலன்னு சொல்ல. இந்த திமுக ஆட்சி தான் பழனிசாமி இவர் முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து வருது, பழனிசாமி உட்பட அனைவரும் ஒரே ஊழல் செய்திருக்கிறார்கள், இவர்கள் மீது தனி நீதிமன்றம் அமைத்து சட்டப்படி அவர்களை தண்டிப்பேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொன்னார். அது போல கொடநாடு கொலை வழக்குல முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பல முறை நான் வந்து கொலை குற்றவாளியை நெருங்கிட்டேன்னாரு. இன்னைய வரைக்கும் நெருங்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, 4 வருஷம் ஆயிட்டு. இந்த பழனிசாமி மேலேயே நடவடிக்கை எடுக்காத இந்த அரசாங்கம் ஒருவேளை மீண்டும் வந்தாலும் விஜய் என்ன பண்ணிட முடியும்? கரெக்டா? இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவர்களே ஒன்றும் பண்ணல. சும்மா 4-5 மந்திரிகள் முன்னாள் அமைச்சர் மேல கேஸ் ஒண்ணு போட்டு வச்சுட்டு ஓடுறாங்க. எதுக்கு பயமுது? இப்ப என்ன நான் சொன்னல, இப்ப விஜய் வெளியில வர்ற வரைக்கும் தான் அந்த தொண்டர்களையும் நிர்வாகிகளை பழனிசாமி சோர்ந்து போயிருக்கவங்களை ஏமாத்துறதுக்காக செய்யறாரு. விஜய் வெளியில வந்து பேசிட்டாருன்னா மதுரை மாநாட்டில் சொன்ன மாதிரி முடிஞ்சிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க கட்சி நிர்வாகிகளை பழனிசாமிக்கு பொய் சொல்றாருன்னு பதில் சொல்லிட்டாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, நான் கூட்டணி எல்லாம் பேசல, அது தொண்டர்களை பார்த்து எப்படி உற்சாகமா குதிச்சார் பார்த்தீங்களா? அவர் சின்ன பையனுக்கு குதிக்கிற மாதிரி, சின்ன 4 வயசு பையன் மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அந்த மாதிரி பறக்குதுன்னு இவங்க ஆளுகளே கையில கொடுத்து. இப்பேற்பட்ட பழனிசாமி செங்கோட்டனை நீக்குவதற்கு தகுதியற்றவர். ஏதோ காலம் செய்த கொடுமை, காலம் செய்த சதி போல புரட்சி தலைவர் இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு துரோகியின் கையில இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. குரங்கு கையில சிக்கிய பூமாலை போல. அதை அங்கு உள்ள தொண்டர்கள் இனியும் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அதை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது, அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறது. அதை உறுதியாக நாங்கள் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதே சட்டத்திட்ட விதிகளோடு இன்னைக்கு இடிஎம்கேயாக இருக்கிற அந்த கட்சியை ஏடிஎம்கேயாக மாற்றுவோம். அதை உறுதியாக சொல்லியிருக்கிறோம். ஒரு அழுத்தம் இல்லை, சும்மா பொய் தான். முதலமைச்சரா தொடர்ந்து ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் போட்டிட்டு பயம் வந்துட்டு ஜெயிச்சு வந்தோன்னா முதலமைச்சர் இடத்துக்கு போட்டிக்கு வந்துருவணும் அப்படிங்கிற. அது மாதிரி சின்னம்மா ஜெயிலில் இருக்கிறப்ப நீக்கிடுவோம், வெளில வந்தாங்கன்னா பொதுச் செயலாளராக ஆக முடியாது. அது மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைங்கன்னு தான் சொன்னார். அதில் கூட பொதுச் செயலாளர் முடிவெடுங்கன்னு சொன்னார். நான் அதை ஏற்றுக்கவே இல்லை. இவர் யாரு பிஸ்கோத்து, இவர் எங்களை ஏற்றுக்கிறதுன்னு கேட்டேன் நான் அப்பயே. அதனால பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையன் சொன்னது போல துரோகத்திற்கு ஒரு
நோபல் பரிசு கொடுக்கணும், அதுக்கு முழு தகுதி உடையவர் பழனிசாமி. சார், செங்கோட்டையன் வந்து பசும்பொன் வந்துட்டு போனதுக்கு பிறகுதான் அவரை கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க. அது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு எதிரானது மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசப்பட்டது. அது சமூக வலைதளம் நீங்க அது சொல்றது தப்பு. இப்போ பசும்பொன் தேவர் ஐயாவா இருக்கட்டும், கப்பலோட்டிய தமிழர் வாவுசியா இருக்கட்டும், ஏன் தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், கூலித்தவனாக இருக்கட்டும், அழகு முத்துக்கோடாக இருக்கட்டும், நம்ம சுந்தரலிங்கனாராக இருக்கட்டும், ஒண்டி வீரனாக இருக்கட்டும், சுதந்திர பாரதியாராக இருக்கட்டும், எல்லாரும் சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். அவர்களாம் மாபெரும் தலைவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கும் போது அந்த சமுதாயத்தில் பிறந்தவர்கள் அவர்களை போற்றும் பொழுது அதை பிடிக்காதவர்கள் அவர் அந்த சமுதாய தலைவராக குறிக்கிப்பார்கள். மற்றபடி தென் தமிழ்நாட்டில் ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அங்கே செல்லாத கட்சி தலைவர்களோ இல்லை கட்சியோ இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வைகோ அவர்கள்னு அவர் சொந்தக்காரரா பசுமன் தேவருக்கு, அவர் எனக்கு தெரிஞ்ச 50 ஆண்டுகளாக வருடம் சொல்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? அவருக்கு மாபெரும் தேசிய தலைவர், சுதந்திர போராட்ட வீரர், ஏழை எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது நிலங்களையும் கொடுத்தவர். அந்த இடம் ஒரு மகானை போல, அவர் அரசியலெல்லாம் தாண்டி மகானை போல அந்த 3 நாள் பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் ஒன்று இருக்கும். அதற்கு சம்பந்தமாக அவர் நாங்கள் வர விருப்பப்படுறது என்னிடமும் ஓபிஎஸ் அவர்கள் பேசியதுனால நாங்கள் விருந்தாளியாக அன்றைக்கே சொன்னார் விருந்தாளியாக வந்திருக்காரு. அது உண்மையிலேயே தென் தமிழ்நாட்டு மக்களை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மாத்திரம் இல்லை, தென் தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகின்ற விதமாக விருந்தாளியாக அங்கே வந்தேன். நான் இன்னைக்கு சொல்ல உபாதையே சொன்னேன், அண்ணன் செங்கோட்டையனை இவரை விட எல்லா விதத்திலையும் தகுதியும் வாய்ந்த ஒரு தலைவரை அவர் நீக்கியதுக்கு இந்த தேர்தலில் அவர் பதில் சொல்ல வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க இவங்க 4 பேர் அவருக்கு சில கைத்தடிகள்லாம் யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க, அவர்கிட்ட கையூட்டோ சன்மானமோ பெற்றுக்கிட்டு. அவங்க சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணிட முடியும்னு பொறுத்திருந்து பாருங்க. 21 தினகரன் என்ன பண்ணிட முடியும்னு கேட்டாருங்க. தினகரனாலேயும் அமமுகவில் ஜெயிக்க முடியல, ஆனால் உங்களால் வெற்றி பெற முடிஞ்சா எவ்வளோ பல ஆயிரம் கோடி அந்த தேர்தலில் செலவு பண்ணதுன்னா ஒரு 5 ஃபேக்ட்ரி கட்டியிருக்கலாம், 50,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவ்வளோ பணம் செலவு பண்ணி கேட்டால் அம்மாவை விட அதிக சீட்டு வாங்கிட்டாரா? அதுக்கு 4 சால்ரா இருக்குது, 75 சீட்டு ஜெயிச்சாராம் இத்தனை கூட்டணி வச்சுக்கிட்டு. அதிமுகங்கிறது ஒரு பலமான ஒரு இயக்கம். இப்ப அந்த கட்சி பிரிஞ்சு போகும்போது திமுக வீழ்த்துவது என்பது எப்படி சாத்தியம்? என்ன சொல்றேன், இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? பழனிசாமி தான் நிரந்தரமா பொதுச்செயலாளர், அதான் எங்களுக்கு வசதின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இல்லையா? அதிலே புரிஞ்சுக்கலையா? பி டீமாக செயல்படுகிறார் பழனிசாமி. எங்களை பீட்டு, அதாவது திருடன் நம்ம ஊர்லாம் ஓடிட்டு இருக்கிறவனை துரத்தி பிடிக்க போவாங்க, திருடிட்டு ஓடுவான். அங்கே பக்கத்தில் சைடில் நிற்கிறவன் ஏதாவது பார்த்து பிடிச்சிட போறாங்க, திருடன் அவன் கத்திட்டு போவான். அந்த வேலை தான் பழனிசாமி பார்த்துட்டு இருக்காரு. தவிர என்ன நான் சொல்றது, திமுகவை அதை உடனே அன்னைக்கு அண்ணன் பன்னீர்செல்வம் கரெக்டாக சொன்னார், நாங்கள்லாம் பிரிஞ்சு கிடந்தா திமுக தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. உடனே நீங்கள் திமுக ஜெயிச்சிருன்னு சொல்கிறாரு பாருன்னு இவர் பேசுகிறாரு. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தான். பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அதிகாரம்லாம் கிடையாது. இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி இந்த தாவரப்பை கூட குட்டியை பிடிச்சிக்கும், அந்த குட்டி மடியை இடிக்கும். அதே மாதிரி அந்த கட்சியை அது ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு அந்த வார்த்தையை சொல்லலை, அந்த பொதுச் செயலாளர்னா அப்படிங்கிற இதோட இருக்காரு. அதெல்லாம் முடிவு கட்டிட்டு வந்து இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு நீ வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் பரிசு இவருக்கு ஒண்டிதான் கிடைச்சிருக்கு, வேற யாருக்கும் கிடைக்காதுங்கிறத உருவாக்கும். இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க இந்த நடவடிக்கைகள்ல சரியா இருக்காங்களா? உங்கள்கிட்ட யாரும் பேசிட்டு இருக்காங்களா? அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம் இப்ப மௌன விரதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான் எல்லாம் இருக்காரு, 6 பேர் இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டெல்லியில இருந்து எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த தேர்தலோட எங்களுக்கு அதிமுக மேல எந்த எதிர்ப்பும் கிடையாது, வகையும் கிடையாது. இன்றைக்கு அது எடப்பாடி திமுகவாகி அவருக்கு ஜால்ரா உள்ளவங்கெல்லாம் இந்த தேர்தலோட விழுந்து விடுவார்கள். நீங்க நடக்க போவதை பார்த்து அதுக்கு என்ன காரணம்? அதாவது அவங்களுக்குள்ளார டேர்ம்ஸே இல்ல. நான் ஒரு வார்த்தை இல்லைன்னா உங்களுக்கு என்ன வலிக்குது? உங்களுக்கு என்ன வலிக்குது? என்ன எங்க நீங்க கேட்கறதுக்காக நானே எங்க சித்தி ஒன்னா நின்றுட்டு இன்னைக்கு திருச்சியில நின்று பேட்டி கொடுக்குறத எங்களுக்கு எப்ப தேவையோ எங்க தேவையோ அங்கெல்லாம் நாங்களாம் ஒண்ணா. அன்னைக்கே நான் போய் சொன்னேன், அவங்களோட மனம் அன்னைக்கே அவங்க எங்களோட வர வேண்டியது. எனக்கு லேட்டா சொன்னதான் என்னுடைய டைம் கிளம்புற 9:30 மணிக்கே தேவர் சிலைக்கு மாலை ஏறுறது, அவங்களுக்கு 9:30 மணிக்கே 10 மணிக்கே தான். அதனால அவர் மாலை விழிச்சிட்டு வந்து எங்களை உங்களுக்கு தெரியும்
தமிழ்நாடு முழுவதும் எங்கள் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகளை எனக்கு பின்னாடியே பல வண்டிகள் அவங்களால முன்னாடி அவங்களுக்காக நான் ஸ்லோவாக வந்துகிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல ஓபிஎஸ்ஸையும் செங்கோட்டையனையும் நான் முன்னாடி அனுப்பி அங்கே வெயிட் பண்ண வச்சேன். ஏன்னா இவங்க வந்துடுவாங்க, அது வரல. அதனால் அவருக்கு ஆசை. நான் என்ன சொல்கிறேன், நானோ ஓபிஎஸ்ஸோ எங்கள் சித்தியோ செங்கோட்டையனே தேவையில்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களுமே போதும். இந்த தேர்தலில் பழனிசாமி விழுந்து விடுவார். அதிமுகவோட தொடர் தோல்விக்கு இபிஎஸ் தான் காரணம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அதுல இருந்து துரோகிகள்னால தான் தொடர்ந்து தோல்வி. அதான் கேட்குறேன், அதையும் கேட்குறேன். நான் தான் வெளியில் வந்துட்டோம், கரெக்டா? நீங்கள் தான் என்ன வெளியேற்றிட்டீங்க. வெளியேற்றப்பட்டவர்கள் சொல்கிறாரு, கரெக்டா? எப்போ 2 மாதத்துல நான் துறை போச்சாலாய் பிப்ரவரி 15 ஏப்ரல் 15 என்ன வெளியே அனுப்பிட்டீங்களே. நாங்கள் பொட்டி கடை வச்சுட்டு இருக்கோமா, இல்லை ஊரில் போய் விவசாயம் பார்க்கணுமா, என்ன செய்ய சொல்கிறாரு? நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரி இன்னும் பல நூற்றாண்டுகள் கொண்டு செல்வதற்காக அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்கின்ற பணியையும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை துரோகிகளிலிருந்து மீட்கவும் உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கும் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நாங்கள் தேர்தலில் போட்டிட்டு நீங்கள் ஆர்கே நகரில் நான் போட்டிட்டுனேன், அதில் ரெட்டையில தோற்றா நான் அது என்ன பண்ண முடியும்? அது யார் கையில் இருக்குது? பழனிசாமி கையில் இருக்கிறது. துரோகிகிட்ட இருக்கிறத ஜனநாயக ரீதியாக தேர்தலில் தானே தோற்க முடியும். அவர் அப்போ பன்னீர்செல்வம் அவர் கூட தானே இருந்தார். அந்த தேர்தல் நேரத்தில் அமித்ஷா அவர் அங்கே பேசிய போது அவர் என்னிடம் அப்புறம் சொன்னார், 83 தொகுதியில் அமமுக இல்லைன்னா நமது வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும். நான் அமித்ஷாட்ட அந்த லிஸ்டே கொடுத்தேன் சார் சொன்னார். பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சி சொன்னார். அப்போ துரோகம் பண்ணது யாரு? பயம். துரோகம் பண்ணிட்டு எங்களை சந்திக்க பயம், சரிதானே? அதனால எப்படி அவரு அப்புறம் ஒரு ஆட்சியை 4 ஆண்டு காப்பாற்றி கொடுத்த பன்னீர்செல்வம் எப்படி துரோகியாவார்? அவர் தான் கூட இருக்காரு. அதுதான் வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வழிகாட்டுதல் எது கொடுத்தா அதை ஏற்றுக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க எது வழிகாட்டுதல் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வாங்க, நம்ம கேட்கலாம். என்ன சார் கேட்கல? கூட்டணி விட்டு வழிகாட்டுதல் கொடுத்தா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார். எங்களுக்கு கட்சி போச்சு, அதை நான் தான் வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் வழிகாட்டுதல்? சார் பொருத்தி இருந்து பாருங்கள். இல்ல நீங்க எதிர்பார்த்தீங்களா? தேவர் ஜெயந்தி அப்ப நாங்க அரசியலுக்காக செய்யலாம், அவர் வர அது பெரிய விஷயம் ஆகி போச்சு. அவ்வளவுதான். அது பழனிசாமி கைங்கரியத்துல அது பெரிய விஷயமாயிட்டு. செல்லூர்ராஜும் நீங்க சொல்லியிருக்காரு, எங்க பொதுச்சாளர் வருத்தம் இருக்கு, ஆனா அதை நானூறா சொல்லணும், ஓப்பனா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளர் மேல எங்களுக்கும் சில மன வருத்தங்கள் இருக்கு, அந்த ஊழல்கள் முன்னாடி சொல்லக்கூடாது. நாசுகா பண்ணட்டும். நாசுக்கா சொன்னாலும் சரி, வெளியில சொன்னாலும் சரி, இந்த மே மாசத்தோட இந்த துரோகம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற அந்த கும்பல் ஒழிக்கப்படும். செங்கோட்டை இதுக்கு நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது. அடக்கத்தோட சொல்றேன். அன்றைக்கு அவரை கவர்னரை பார்த்து நாங்கள் மனு கொடுத்ததா அவர் மினிஸ்டர் லிஸ்ட் கேட்டப்ப எழுத்தரம்பில் உட்காந்து நான், பழனிசாமி, அவர் அண்ணன் தங்கமணி, அண்ணன் வேலுமணி, அண்ணன் ஜெயக்குமார், தலவாய் சுந்தரம், செங்கோட்டையன் எல்லாம் இருந்தோம். அங்கே போயிருந்தோம்ல, அது யாரும் சிவி சண்முகம் எல்லாம் அந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, வீடியோவில் உள்ளவங்க. அப்போ செங்கோட்டையனை இவருக்கு அந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே தயாராக இல்லை. அது எப்படி யார் சொல்லி சேர்த்தாங்கிறது அண்ணன் செங்கோட்டையிட்ட கேட்டு சொன்னாதான் நல்லா இருக்கு. நான் சொன்னா நல்லா இருக்கு, சரியா? ஆனா பழனிசாமி சேர்க்கல, அங்க இருந்தவங்க சேர்க்கல. அவரை மேல சொல்லி அது வேணாங்கன்னாங்க. இல்ல அவரை சேருங்கன்னு சொன்னது யார் என்பதை, அது மாதிரி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓபிஎஸ் இருந்த பைனான்ஸ் மினிஸ்ட்ரியை கொடுக்க சொன்னது யார் என்பதையும் அங்க என்ன செங்கோட்டை இருந்தார். அது மாதிரி மாஃபாட்ட இருந்த அந்த பள்ளிக்கல்வித்துறையை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்க வைத்தது யார் என்பதை நீங்க அண்ணன் செங்கோட்டையனிடம் தயவுசெய்து கோபிச்செட்டிப்பாருன்னு கேட்கணும்.